இன்று நம்ம வாழ்க்கையை பற்றி, மரணத்தை பற்றி, அது பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி பேசப் போறோம். ஒரு கேள்வி அனைவரும் ஒரு நாள் நினைப்போம், ஆனா யாரும் ஓப்பனா கேட்க மாட்டோம். சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா? மனிதன் மரித்த பிறகு எங்கே போவான்? இது கதை அல்ல, கற்பனை அல்ல, இது உண்மை, வாழ்க்கையை மாற்றும் உண்மை. வாழ்க்கை இங்கேயே முடிவா? நம்ம வாழ்க்கை இங்கேதான் தொடங்கி இங்கேயே முடிஞ்சிடுமா? பிறப்பு, வளர்ச்சி, வேலை, குடும்பம், கஷ்டம், சந்தோஷம், ஒரு நாள் இதயம் நின்றுவிட்டால் அதுவே முடிவா? வேதம் ஒரு பெரிய உண்மை சொல்கிறது. எபிரேயர் 9:27. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம், நிலையான வாழ்வுக்கான ஆரம்பம். சொர்க்கம், அதாவது பரலோகம், அமைதியும் சந்தோஷமும் பூத்து குலுங்கும் இடம். ஆம், அது உண்மை. அது கனவு உலகம் அல்ல, அது தேவன் இருக்கும் இடம். அழுகை இல்லாத இடம், வலி இல்லாத இடம், பயம் இல்லாத இடம். வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. ஆனா ஒரு கேள்வி, பரலோகத்துக்கு யார் போவாங்க? உலகத்தின் பார்வையில் நல்ல மனிதனாக வாழ்ந்தவன் அங்கு போக முடியுமா? மேன்மையான வேலை செய்தவன் தான் போக முடியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவரில் வாழ்கிறவன், அவனே பரலோகவாசியாக மாற முடியும். யோவான் 14:6. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசுதான் ஒரே வழி. சரி, நரகம் என்பது உண்மையா என்ன? ஆம், அது உண்மை. நரகம் என்பது தேவன் இல்லாத இடம், அமைதி இல்லாத இடம், நம்பிக்கை இல்லாத இடம், அழுகை நிறைந்த இடம். மத்தேயு 25:30 சொல்கிறது, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நரகம் என்பது தேவனை மறுத்த வாழ்க்கையின் முடிவு. அப்படின்னா மனிதன் மரித்தவுடன் என்ன ஆகுது? மரணம் நடந்தால் உடல் பூமிக்கு, ஆனா ஆன்மா பயணம் ஆரம்பிக்கும். நாம் இங்கு எப்படி வாழ்கிறோம், யாரோடு நடக்கிறோம், எந்த வழியில் நடக்கிறோம், அதுதான் நித்தியத்தை தீர்மானிக்கும். ஒரு விஷயம் நினைத்து பாருங்க, நம்ம 60-80 வருட வாழ்க்கைக்கு எவ்வளவோ பிளானிங் பண்ணுகிறோம், ஆனா நித்தியத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் தண்டிக்க நினைக்கவில்லை, மாறாக காப்பாற்ற விரும்புகிறார். இது ஒரு அழகான உண்மை. தேவன் எவரையும் நரகத்துக்கு அனுப்ப விரும்பவில்லை. 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நம்மை நரகத்திலிருந்து காக்க, பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் இன்று இறந்தால் எங்கே போவேன்? இந்த கேள்விக்கு நமக்குள் பதில் இருக்கணும். இயேசு உங்களை அழைக்கிறார், அவரை விசுவாசியுங்கள். வேதாகமம் சொல்கிறது, ரோமர் 10:13, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரணத்தை கண்டு பயப்பட மாட்டான். அவனை பொறுத்தவரை மரணம் அது ஃபுல் ஸ்டாப் இல்ல, அது கமா மாதிரி. இந்த வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்வுக்கு செல்லும் வழி. அன்பின் இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன். நீங்க என் பாவங்களுக்காக மரித்தீர் என்று நம்புகிறேன். என்னை மீட்டெடுக்க உயிர்த்தெழுந்தீர் என்றும் நம்புகிறேன். எனக்குள் வாங்க, என் பாவங்களை மன்னியுங்க, நித்திய ஜீவன் தாங்க. பரலோகம், நரகம் இரண்டுமே இருக்கிறது. மரணம் என்பது முடிவல்ல, மாற்றம் மட்டுமே. நீ எங்க போகிறாய் என்பது இன்று நீ எடுக்கும் முடிவில் இருக்கு. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உங்க எண்ணத்தை சொல்லுங்க. மறக்காம த லார்ட்ஸ் இஸ்ரேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.